எல்லாருக்கும் வணக்கம். சென்னை அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை சமீபத்துல ஆய்வறிக்கை ஒண்ணு வெளியிட்டு இருந்தாங்க. தமிழ்நாட்டில் எடுக்கப்பட்ட தரவுகளை பேஸ் பண்ணி அந்த ஆய்வறிக்கை அமைஞ்சிருந்துச்சு. அந்த ஆய்வறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுல ஆண்டுதோறும் புற்றுநோய்களுடைய பாதிப்பு ரொம்ப அதிகரிச்சு கொண்டே இருப்பதாகவும், குறிப்பாக ஆண்களை விட பெண்களுக்கு இதற்கான பாதிப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கிறதாகவும் அந்த அறிக்கை சொல்லுது. அதற்கான காரணங்கள் என்ன? புற்றுநோயை பத்தி நமக்கு நிறைய காரணங்கள் தெரிஞ்சிருந்தாலும் தெரியாத சில காரணங்கள் பத்தியும் அதை எப்படியெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணலாம், அதை கம்ப்ளீட்டா சால்வ் பண்றதுக்கான சொல்யூஷன்ஸ் என்னன்னு இருக்குது, அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த அறிக்கைப்படி பாத்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுல 2016ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 65,500 புற்றுநோய் பாதிப்புகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இதுல 29,000 பேர் ஆண்கள், 36,500 பேர் பெண்கள். புற்றுநோய்கள பல வகைகள் இருந்தாலும் பெண்களை பரவலா தாக்கக்கூடிய புற்றுநோய் பாத்தீங்க அப்படின்னா மார்பக புற்றுநோய். இது 25% பெண்களை தாக்குகின்றது. இதற்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா கருப்பை வாய் புற்றுநோய் 20% பெண்களையும், நுரையீரல் புற்றுநோய் 12% பெண்களையும், பெருங்குடல் புற்றுநோய் 8% பெண்களையும் தாக்குகின்றது. புற்றுநோய்க்கான பொதுவான காரணங்கள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். புகை பிடிக்கிறது, மது அருந்துதல், பான் மசாலா போன்ற பொருட்களை அளவுக்கு அதிகமா பயன்படுத்துறது, வாகனங்கள் மற்றும் தொழிற்சாலைகளில் வெளியிடக்கூடிய புகையை அளவுக்கு அதிகமா சுவாசிக்கிறது, உடல் பருமன், துரித உணவுகள், அளவுக்கு அதிகமான காஸ்மெட்டிக்கை யூஸ் பண்றது, இவைகள் எல்லாமே புற்றுநோய்க்கான பொதுவான காரணங்கள். இப்போ நம்ம தெரியாத சில விஷயங்கள் பத்தி பார்க்கலாம். பெண்கள் ரொம்ப சீக்கிரமாவே வயசுக்கு வருது. அதாவது 12 வயசுக்கு முன்னாடியே பெண்கள் பருவம் அடைகிறது, ரொம்ப லேட்டா திருமணம் பண்ணிக்கிறது, குழந்தை பிறப்பை தாமதப்படுத்துறது, குழந்தை பிறப்பை தாமதப்படுத்துறதுக்காக மாத்திரைகளை பயன்படுத்துறது, 50 வயசுக்கு மேலேயும் மென்சுரேஷன் சைக்கிள் நிக்காம கண்டினியூஸா நடக்கிறது, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் தாய்ப்பால் சரியாக கொடுக்காதது, இந்த மாதிரி பல காரணங்கள் புற்றுநோய் உருவாக்கத்துல மிக முக்கிய பங்கு வகிக்குது. இதற்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, பெண்கள் பருவமடைவதிலிருந்து தொடங்கி அவர்களுடைய மென்சுரேஷன் சைக்கிள் நிக்கிற வரைக்கும் ஈஸ்ட்ரோஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன் அவர்களுடைய உடல்ல சுரக்குது. இந்த ஹார்மோன் புற்றுநோய் உருவாக்கத்துல மிக முக்கிய பங்கு வகிக்குது. உடல் பருமன் அதிகமா இருக்கிறவங்களோட உடம்புல இருக்கின்ற தேவையில்லாத கொழுப்புகள் மேல இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் சுரந்துச்சு அப்படின்னா அது புற்றுநோய் உருவாக்கத்துல மிக முக்கிய காரணியா இருக்குது. இந்த ஹார்மோனோட சுரப்பு எப்பப்பெல்லாம் தடைபடும் பாத்தீங்க அப்படின்னா, பெண்கள் கர்ப்பமா இருக்கிற டைம்லயும் அவர்கள் தாய்ப்பால் கொடுக்கிற டைம்லயும் இந்த ஹார்மோனோட சுரப்பு தடைபடும். இந்த ஹார்மோனோட சுரப்பு எந்த அளவுக்கு தடைபடுதோ அந்த அளவுக்கு புற்றுநோய் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். அதனாலதான் தாய்ப்பால் அதிகமா கொடுக்கறவங்களுக்கு புற்றுநோய் வர பாசிபிலிட்டிஸ் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றது. இது மட்டும் இல்லாம தீ மற்றும் புகைகள்ல வாட்டி எடுக்கப்படுகின்ற இறைச்சிகள்லையும், பொறித்து எடுக்கப்படுகின்ற பிராய்லர் கோழிகள்லையும் ஒமேகா 6 அப்படிங்கிற ஆயில் கண்டென்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த மாதிரி உணவுகளை அதிகமா எடுத்துக்கொள்றதும் புற்றுநோய் உருவாக்கத்துல மிக முக்கிய காரணியா அமையுது. இதற்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா கருப்பை புற்றுநோய், சினைப்பை புற்றுநோய், கருப்பை வாய் புற்றுநோய் இவைகள் எல்லாமே கர்ப்பப்பை புற்றுநோய்க்கு கீழே வரும். இதுல அதிகப்படியான தாக்கத்தை ஏற்படுத்துறது எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா கருப்பை வாய் புற்றுநோய் தான். இந்த புற்றுநோயினுடைய தாக்கம் எதனால அதிகமா ஏற்படுதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, ஹியூமன் பாபிலோமா வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வைரஸுடைய தொற்றால இந்த புற்றுநோய் பரவலா ஏற்படுறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த வைரஸுடைய தாக்கம் யாருக்கெல்லாம் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, சின்ன வயசுலயே பாலியல் ரிலேட்டடான ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடுறவங்களுக்கும், பாதுகாப்பு இல்லாத அதிக அளவு உடலுறவு ஈடுபடுறவங்களுக்கும் இந்த வைரஸுடைய தொற்று கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். பாலியல் தொழிலாளர்களிடம் இந்த வைரஸுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாவே இருக்கும். அவர்களுடன் தொடர்பு கொண்டிருக்கின்ற ஒரு ஆண் மூலமா அவர்களுடைய மனைவிக்கு பரவக்கூடிய சான்ஸும் உண்டு. இது மட்டும் இல்லாம மென்சுரேஷன் சைக்கிள் ரொம்ப அதிகமா நடைபெறவங்களுக்கும், கருச்சிதைவு இயற்கையாவே ரொம்ப அதிகமா நடைபெறவங்களுக்கும், கருச்சிதைவை மாத்திரைகள் மூலமா ட்ரை பண்றவங்களுக்கும், குழந்தையின்மைக்கான ட்ரீட்மெண்ட்டை ரொம்ப லாங் பீரியட் எடுத்துக்கிறவங்களுக்கும் இந்த புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். இதை நோக்கி அடுத்தபடியா உலக அளவுல அதிக அளவு உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய நோய் எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா புற்றுநோய். ஆனா இது ஒரு உயிர்கொல்லி நோயே கிடையாது. நம்மளால இந்த நோயை 100% குணப்படுத்த முடியும். அதற்கு நாம் செய்ய வேண்டியது எல்லாமே சரியான அவேர்னஸோட இருக்கிறதும், அதை சரியான நேரத்துல கண்டுபிடிக்கிறதும் மட்டும்தான். முதல் 2 நிலையில கண்டுபிடிக்கப்படுகின்ற புற்றுநோயை கூட 95% குணப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆரம்ப நிலையில் உள்ள புற்றுநோயை ஐடென்டிஃபை பண்றதுக்காகவும், இனிமேல் புற்றுநோய் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்றதுக்காகவும் கேன்சர் ஸ்கிரீனிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெஸ்டிங் மெத்தட் அவைலபிளா இருக்குது. இதை எல்லாரும் எடுத்துக்கணும் கூட அவசியம் கிடையாது. ஒரு பாதுகாப்பு கருதி புகை பிடிக்கிறவங்க, மது அருந்துறவங்க, 50 வயதுக்கு மேலேயும் மென்சுரேஷன் சைக்கிள் கண்டினியூ ஆயிட்டே இருக்கிறவங்க, தன்னுடைய தலைமுறையில முன்னோடைய தலைமுறையில யாருக்காவது புற்றுநோயோட பாதிப்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த தலைமுறையில் இருக்கிற நபர்கள், புற்றுநோய் உருவாக்கத்திற்கு காரணமா இருக்கின்ற ஏதாவது ஒரு காரணங்கள் இருக்கின்ற தொழிற்சாலைகளை உட்பண்ணக்கூடிய தொழிலாளர்கள், இவர்கள் எல்லாருமே இந்த டெஸ்டை எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லது. மார்பக புற்றுநோயை ஐடென்டிஃபை பண்றதுக்கு சுய பரிசோதனை முறை நடைமுறையில் இருக்குது. இந்த மாதிரி சுய பரிசோதனை செய்து கொள்ளும் பொழுது தெரிய வருகின்ற கட்டிகள், வீக்கங்கள், மார்பு காம்பு பகுதியில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஏதாவது தெரிஞ்சு அப்படின்னா மருத்துவர் அணுகி அதற்கான ஆலோசனைகள் பெற்றுக் கொள்வது நல்லது. இது மட்டும் இல்லாம இந்த புற்றுநோயை உறுதிப்படுத்துறதுக்காக மேமோகிராம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பரிசோதனை முறையும் நடைமுறையில் இருக்குது. கருப்பை புற்றுநோயை ஐடென்டிஃபை பண்றதுக்காக பாப்ஸ்மியர் பரிசோதனை முறையும், சினைப்பை புற்றுநோயை ஐடென்டிஃபை பண்றதுக்காக அல்ட்ராசவுண்ட் பரிசோதனை முறையும் நடைமுறையிலே இருக்குது.
பெண்களுக்கு புற்றுநோயுடைய தாக்கம் பொதுவாகவே 40 வயசுக்கு மேல ரொம்ப அதிகமாவே இருக்கும். அதனால 40 வயதை கடந்த பெண்கள் இந்த மாதிரி டெஸ்ட வருஷத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கொள்றது ரொம்ப நல்லது. இனி நம்ம இதை எப்படி எல்லாம் தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரசாயனம் கலவாத உணவுப் பொருட்களை பயன்படுத்த வேண்டும். பதப்படுத்தப்பட்ட கொழுப்புச்சத்து அதிகம் நிறைந்த உணவுப் பொருட்களை தவிர்க்கிறது நல்லது. செயற்கை சுவையூட்டிகள், நிறமூட்டிகள், மணமூட்டிகள் எல்லாம் பயன்படுத்தக்கூடிய குளிர்பானங்களையும் உணவுப் பொருட்களையும் தவிர்க்கிறது நல்லது. பிளாஸ்டிக் பாத்திரங்கள், பிளாஸ்டிக் தட்டுகளை அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக உலோக பாத்திரங்களையும் உலோக தட்டுகளையும் பயன்படுத்துறது நல்லது. ஒரு முறை பொரிக்க பயன்படுத்தின எண்ணெயை மீண்டும் மீண்டும் பொரிக்க பயன்படுத்துறதை அவாய்ட் பண்றது நல்லது. ஒமேகா 6 ஆயில் கண்டென்ட் ரொம்ப அதிகமா இருக்கிற உணவுப் பொருட்களையும் தவிர்க்கிறது நல்லது. 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்கிறது நல்லது. 2 வயது வரைக்கும் கொடுக்கிறது குழந்தைகளுக்கும் சரி தாய்மார்களுக்கும் சரி ரொம்ப நல்லது. இது மட்டும் இல்லாம பூண்டு, வெங்காயம் ஆகியவற்றில காணப்படக்கூடிய அலிசின், கேரட்ல காணப்படக்கூடிய பீட்டா கரோட்டின், முட்டைக்கோஸ், காலிஃபிளவர், பிரக்கோலில காணப்படக்கூடிய பைட்டோ கெமிக்கல்ஸ், தக்காளி மற்றும் தர்பூசணில காணப்படக்கூடிய லைகோபின் இவைகள் எல்லாமே புற்றுநோயை தடுப்பதில் மிக முக்கிய பங்கு வகிக்குது. இவைகள் மட்டும் இல்லாம சமையலுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய இஞ்சி, மஞ்சள், கருஞ்சீரகம், வெந்தயம், மிளகு இவைகள் எல்லாமும் புற்றுநோயை தடுப்பதில் ஒரு மிக முக்கிய பங்கு வகிக்குது. மீன் உணவுகளும் புற்றுநோயை தடுப்பதில் ஒரு மிகச்சிறந்த அரணா இருக்குது. தானிய வகைகளையும் நார்ச்சத்து உணவுகளையும் நம்ம அதிகமா எடுத்துக்கொள்றது புற்றுநோய் பாதிப்பு வராம தடுக்கிறதோட பெருங்குடல் புற்றுநோய் வராமலும் நம்மளை பாதுகாக்கும். இது மட்டும் இல்லாம ஹியூமன் பாபிலோமா வைரஸ் உடைய தொற்றுகளையும் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் தவிர்க்கிறதுக்காக தடுப்பூசிகள் அவைலபிளா இருக்குது. அதனையும் எடுத்துக்கொள்றது ரொம்ப நல்லது. இது புற்றுநோய்க்கான ஒரு விழிப்புணர்வு பதிவு. இந்த பதிவோட மிக முக்கியமான நோக்கமே எல்லாருக்குமே புற்றுநோய் குறித்த அவேர்னஸ் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான். இந்த பதிவை ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்கள் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.